மூன்றாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம். இன்று நாம் பார்ப்பது மூன்றாவது பாடம், மணிகள் எத்தனை. கற்போமா? இப்போ பாருங்க, ராகுலுக்கு அவங்க டீச்சர் பேப்பர் கொடுக்குறாங்க. ராகுல், நீ எடுத்த மதிப்பெண் 97, அடுத்த தேர்வில் முழு மதிப்பெண் பெற முயல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முழு மதிப்பெண்ணா எவ்வளவு? 100. அப்போ 100 வாங்கணும் அப்படின்னா இன்னும் எத்தனை மார்க் ராகுல் எடுத்திருந்துருக்கணும்? இன்னும் 3 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா ராகுலுக்கு எத்தனை மதிப்பெண் கிடைச்சிருக்கும்? 100 மதிப்பெண் கிடைச்சிருக்கும். அதே போல் மட்டைப்பந்து போட்டியில் அந்த வீரர் என்ன நினைக்கிறார்? இன்றைய போட்டியில் நான் சதம் அடிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். சதம்னா எவ்வளவு? 100. இப்போ பாருங்க, அவர் எத்தனை ஓட்டங்கள் எடுத்திருக்கிறாரு? 98 ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார். அப்போ மட்டைப்பந்து விளையாடுபவர் சதம் அடிக்க இன்னும் எத்தனை ஓட்டங்கள் தேவை அவருக்கு? இன்னும் 2 ஓட்டங்கள். 2 ஓட்டங்கள் எடுத்தால் அவர் 100 சதம் அடிச்சிருவார் இல்லையா? இங்கே அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை எண்ணிட்டாங்க அப்படின்னா 99 வரை எண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் எத்தனை வேணும்? 100க்கு இன்னும் 1 சேர்த்தால் போதும், 100 கிடைத்துவிடும். அப்போ 99உடன் 1 சேர்த்து 100 உருவாக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 10 பாசிகள் சேர்ந்த மணிச்சரங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் 10 இருக்குது. அப்போ இங்கே பார்த்துட்டே வந்தீங்கன்னா 90 ஒன்றுகளாக 9 இருக்குது. அப்போ அதனுடன் 1 சேர்த்துனோமானால் நமக்கு என்ன கிடைத்துவிடும்? 10 மணிச்சரங்கள் கிடைச்சிடும் இல்லையா? அப்போ 10 மணிச்சரங்கள் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா 100. இந்த 100 ஒரே மணி கோவையாக நம்ம உருவாக்கிடலாம். அப்போ ஒரு 100ல் எத்தனை 10கள் இருக்குது? 10 10கள் இருக்குது. அப்போ 10 10கள் சேர்ந்தது எத்தனை? ஒரு 100. இப்போ இந்த 10 10களில் எத்தனை ஒன்றுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 100 ஒன்றுகள் இருக்குது. செய்து பார்ப்போமா? இங்கே பாருங்கள், 60 மற்றும் 40 சேர்த்தால் கிடைப்பது 100 அப்படின்னு அவங்க இது பண்ணியிருக்காங்க. வேறு எப்படியெல்லாம் நம்ம 100 உருவாக்கலாம்? 10உடன் 90 சேர்த்தால் 100 கிடைக்கும். 20உடன் 80 சேர்த்தால் 100 கிடைக்கும். 70உடன் 30 சேர்த்தால் 100 கிடைக்கும். இது போன்று நீங்கள் எது சேர்த்தா 100 உருவாக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிங்க. செய்து பாருங்க. பயிற்சி செய்வோமா? 100 உருவாக்கும் 10 மணிச்சரங்களை இணைத்திடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு எத்தனை மணிச்சரங்கள் இருக்கிறது? 9 மணிச்சரங்கள். அப்போ 9 10 90 இருக்கும் இல்லையா? அப்போ அதனுடன் இன்னும் எத்தனை மணிச்சரங்கள் சேர்க்க வேண்டும்? ஒரு மணிச்சரம் சேர்த்தோமானால் 10 மணிச்சரங்கள் சேர்ந்தது நமக்கு 100 கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், எத்தனை இருக்கிறது? 5 மணிச்சரங்கள் இருக்கிறது இல்லையா? அப்போ அதனுடன் இன்னும் எத்தனை சேர்க்க வேண்டும்? 5 சேர்த்தோமானால் 10 கிடைக்கும். 10 சேர்ந்தது 100. அதே போல் அடுத்ததையும் முயற்சி செய்வோம். 6 10 மணிச்சரங்கள் இருக்கிறது. அதனுடன் எத்தனை சேர்க்கணும்? இன்னும் 4 சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? 100. அதாவது 6 10 60, இங்கே 4 10 40, 60 40 100. 100 உருவாக்கும் எண்களை எழுதுக. இப்போ பாருங்கள், நடுவில் 100 எண் கொடுத்துருக்காங்க. இங்கே 70 30 சேர்ந்து 100 உருவாக்கும் அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், 50 இருக்குது. இன்னும் எவ்வளவு வேண்டும் 100 உருவாக்க? 50. 50 சேர்த்தால் 100. அடுத்ததாக 40 இருக்கிறது. அப்போ எதை சேர்க்க வேண்டும்? 60 சேர்க்க வேண்டும். 40 60 100. அடுத்ததாக 20 இருக்கிறது. அதனுடன் எதை சேர்க்க வேண்டும்? 80. 20 80 100. அடுத்து பாருங்க, 10 இருக்கு. 10உடன் எதனை சேர்க்க வேண்டும்? 90. 10 90 சேர்ந்தது 100. இங்கும் அந்த எண்களை சரியாக எழுதுவோம். செய்து பார்ப்போமா? இங்கே பாருங்க, இவங்கக்கிட்ட மொத்தமாக 100 குச்சிகள் இருக்குது. இப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான்? என்னிடம் 53 குச்சிகள் இருக்குன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு என்னிடம் 47 குச்சிகள் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ 2 பேர்த்தையும் சேர்த்தா 100 குச்சிகள் கிடைக்கும். அப்போ 10 குச்சிகள் சேர்ந்த 9 கட்டை வச்சுக்கோங்க. 10 குச்சிகள் உதிரி குச்சிகளாக வச்சுக்கோங்க. இப்போ 2 பேர் சேர்ந்துட்டு என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம்.
அவங்களுக்கானதை பிரிச்சுட்டு அந்த எண்களை சேர்த்தீர்களானால் என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். அடுத்ததாக பாருங்க, பயிற்சி செய்வோமா. 100ஐ உருவாக்கும் குச்சிகளை இணைத்திடுக. முதல் இருக்கிறது பாருங்க, எத்தனை இருக்கு அப்படின்னா 7 10கள் 5 1கள், அப்போ 75. அதனை எதனுடன் இணைப்போம்? 25உடன். அதற்கடுத்து இருப்பது 52, அதனை 48உடன் இணைப்போம். அதற்கடுத்து பாருங்கள் 64 36உடன் இணைப்போம். அடுத்ததாக 57 43உடன் இணைப்போம். 83 அதனை 17உடன் இணைப்போம். இது ஒரு 100. 100உடன் இன்னொரு 100ஐ சேர்க்கும்போது நமக்கு கிடைப்பது 200. அடுத்திருப்பது 100, அதனுடன் 100ஐ சேர்த்தால் 200, மீண்டும் அதனுடன் 100ஐ சேர்க்கும்போது 300. இதே போன்று மற்றவற்றையும் நாம் அறிந்து கொள்வோம். 200, 300, 400, 500, 600, 700, 800, 900. பயிற்சி செய்வோமா. மணிக்கோவைகளை எண்ணிக்கையுடன் இணைத்திடுக. பாருங்க, முதல்ல எத்தனை 100கள் இருக்கிறது? 1 2 3 4 5 6. 6 100கள் சேர்ந்தது 600, அதனுடன் இணைத்திருக்கிறார்கள். அடுத்ததை நாம் செய்வோமா. 1 2 3 4 5. 5 100கள் சேர்ந்தது 500, அதனுடன் இணைப்போம். அடுத்தது எண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. 9 100கள் சேர்ந்தது 900, அதனுடன் இணைப்போம். பயிற்சி செய்வோமா. விடுபட்ட 100களை எழுதுக. 100 200 300 இருக்கிறது. அடுத்து என்ன வரும்? 400 500 600 கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக 700 800 900. அடுத்து அட்டவணையை நிறைவு செய்க. எண் பெயர் கொடுத்திருக்காங்க, அதை நிறைவு செய்வோம். முதலில் உள்ள எண் 200, இங்கு எண் பெயர் எழுதுவோம் 200. அடுத்ததாக எண் பெயர் கொடுத்திருக்கிறார்கள் 600, அப்போ இங்கே 600 எண் எழுதுவோம். 700 எண் கொடுத்திருக்கிறார்கள், அதனுடைய எண் பெயரை எழுதுவோம் 700. அடுத்ததாக என் பெயர் 300 கொடுத்திருக்கிறார்கள், அதற்கான எண் 300ஐ நாம் இங்கு எழுதுவோம். அடுத்து எண் கொடுத்திருக்கிறார்கள் 900, அதன் எண் பெயரை எழுதுங்கள் 900. அடுத்ததாக என் பெயர் 800 கொடுத்திருக்கிறார்கள், அதற்கான எண் 800ஐ நாம் இங்கு சரியாக எழுதுவோம். கற்போமா. அதாவது 10 1 நாணயங்களை சேர்த்துறோம் அப்படின்னா மொத்தமாக அதனுடைய மதிப்பு 10 ரூபாய். அப்போ அது எதற்கு சமம்? ஒரு 10 நாணயத்திற்கு சமம். அதே போல் 10 ரூபாய் நாணயங்களை வச்சுருக்கோன்னு வைங்க, அப்போ அதனுடைய மதிப்பு 100. அப்போ அது எதற்கு சமம்? 100 ரூபாய்க்கு, அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு சமம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு 10ல் எத்தனை ஒன்றுகள் இருக்குது அப்படின்னா 10 ஒன்றுகள் இருக்குது. 10 ஒன்றுகள் சேர்ந்தது ஒரு 10. அதே போல் ஒரு 100 ரூபாயில் 10 10கள் இருக்கிறது. அப்போ எத்தனை ஒன்றுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 100 ஒன்றுகள் சேர்ந்தது 100 ரூபாய். அதே இதுதான் 10 10கள் சேர்ந்தது 100 ரூபாய். பயிற்சி செய்வோமா. பணத்தை அதன் மதிப்புடன் பொருத்துக. இப்போ பாருங்கள், முதல்ல பாருங்கள், ஒரு 100 ரூபாய் இருக்கிறது 100, 2 10கள் சேர்ந்தது 20, அப்போ 120. அடுத்து என்னங்க? 121 122 23 24 25. அப்போ எத்தனை ரூபாய்கள்? 125 ரூபாய்கள். இதை எப்படியும் சொல்லலாம். ஒரு 100 2 10 5 ஒன்றுகள் சேர்த்தது 125 ரூபாய். அடுத்தது வாங்க, 2 100கள், அப்போ 200, ஒரு 10 210, 2 ஒன்றுகள், அப்போ 212, அதனுடன் இணைப்போம். அடுத்தது பாருங்கள், 3 100கள் 300, 2 10கள் 20, ஒரு 1 சேர்த்தோமானால் 321. இப்போது பணத்தை அதன் மதிப்புடன் எளிதாக பொருத்த முடிகிறது தானே. பயிற்சி செய்வோமா. பண மதிப்பை எழுதுக. இங்கே இதனுடைய மதிப்பை எழுதுவோம். ஒரு 100 இருக்கிறது, ஒரு 10, 110. எத்தனை ஒன்றுகள் பாருங்க? 6 ஒன்றுகள். அப்போ எத்தனை? இதனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 116. அடுத்தது பாருங்க, 3 100கள் 300, 2 10கள் 20, 320, அதனுடன் 3 ஒன்றுகள், அப்போ 323.
அடுத்தது பாருங்கள், எத்தனை நூறுகள்? 4 நூறுகள். 400, ஒரு 10, 410, 2 ஒன்றுகள். அப்போ 412. கற்போமா, எண்களை படிப்பது எப்படி? இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த எண்ணை எப்படி படிப்பது அப்படின்னு. பாருங்க, இந்த எண்ணை நம்ம எப்பவுமே கடைசியிலிருந்து தான் அதனுடைய மதிப்பை சொல்லிட்டு வருவோம். இப்போ 5 இருக்கிற இடம் ஒன்றுகள், அதற்கு முன்னால் 2 வந்து 10கள், அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 1 வந்து 100கள். இப்போ 5 ஒன்றுகள், 2 10கள், ஒரு 100. இப்போ நம்ம எளிதாக இந்த எண்ணை வந்து நம்ம படிக்க முடியும் இல்லையா? 100, 2 10 சேர்ந்தது 20, 5 ஒன்றுகள் சேர்ந்தது 5, 125. செய்து பார்ப்போமா. இப்போ 100 மணிக்கோவைகள் கொண்டது ஒரு 9 எடுத்துக்கிறோம். 10 மணிச்சரங்கள் கொண்டது 9 எடுத்துக்கிறோம். உதிரி மணிகளும் நம்ம 9 எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான 3 இலக்க எண்களை எடுக்கலாம். இதை உதாரணத்திற்கு இப்போ 3 நூறுகள் எடுக்கலாம், 300. 3 10கள் எடுத்தால் 30. 3 ஒன்றுகள் எடுத்தால் இப்போ அந்த 3 இலக்க எண் எது? 333. இது போன்று நீங்களும் நிறைய எண்களை உருவாக்கி மகிழுங்கள். அதனுடைய எண் பெயரையும் சரியாக சொல்லுங்கள். பயிற்சி செய்வோமா. அட்டவணையை நிறைவு செய்க. இங்கே பார்த்தீங்கன்னா மணிகள் கொடுத்துருக்காங்க, நூறுகள், 10கள், ஒன்றுகள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்திற்கு முதல் படத்தை பாருங்கள். 100 மணிக்கோவை 1 கொடுத்துருக்காங்க, ஒன்றுகள் தனியாக உதிரி மணி 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி நம்ம எழுதலாம்? ஒரு 100 இருக்குது, 100ல் 1. 10கள் இருக்கா? இல்லை, அதனால் அங்கே 0. ஒன்றுகளில் 1 இருக்குது. அப்போ இப்போ சேர்த்துங்க, 100 கூட்டல் 0 கூட்டல் 1, 101. அதே போன்று அடுத்த கணக்கை செய்வோமா. 100களில் 1, 10களில் 0, ஒன்றுகள் எத்தனை இருக்கிறது? 2. அப்போ 100 கூட்டல் 0 கூட்டல் 2, 102. அடுத்ததை முயலுங்கள். 100ல் 1, 10, 0, ஒன்றுகள் 3. அப்போ எப்படி எழுதலாம்? 100 கூட்டல் 0 கூட்டல் 3, 103. இதே போன்று மற்ற எண்களையும் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் இந்த கணக்குகளை செய்யும் போது கண்டிப்பாக இதை சொல்லிகிட்டே செஞ்சீங்கன்னா புரியும், மிகவும் எளிதாகவும் இருக்கும். அதே போல் அதன் எண் பெயரையும் சரியாக எழுதுங்கள். சொல்லிகிட்டே வரும்போது நீங்கள் எண் பெயரையும் சரியாக நிச்சயம் உங்களால் எழுத முடியும். சரியாக எழுதுங்கள். பயிற்சி செய்வோமா. அட்டவணையை நிறைவு செய்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எண்கள் கொடுத்துட்டாங்க. 100களில் 1, 10களில் 7, ஒன்றுகளில் 8. அப்போ 100 கூட்டல் 70 கூட்டல் 8, அதனுடைய எண் என்ன வரும்? சேர்த்தோம்னா 178. என் பெயர் எழுதும்போது 178 அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்த கணக்கை நாம் சரியாக செய்வோம். பாருங்க, 100களில் 1, 10களில் 2, ஒன்றுகளில் 5. அப்போ 100 கூட்டல் 20 கூட்டல் 5, அந்த எண் என்ன கிடைக்கும் நமக்கு? 125. என் பெயர் எப்படி எழுதுவோம்? 125. அடுத்த எண் பாருங்க, 100 கூட்டல் 40 கூட்டல் 7, 147. அடுத்த எண் 2 கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? அப்போ 2 நூறுகள் சேர்ந்தது 200. 200 கூட்டல் 9 10கள் சேர்ந்தது 90. 200 கூட்டல் 90 கூட்டல் 4, 294. என் பெயரையும் சரியாக எழுதுவோம், 294. நீங்கள் இதே போன்று மீதமுள்ள கணக்குகளையும் முயற்சி செய்யுங்கள். சரியாகவும் எழுதுங்கள். நீங்கள் அந்த எண்ணையும் அதனுடைய மதிப்பையும் சரியாக சொல்லிட்டு எழுதும்போது கணக்கு நிச்சயம் சரியாக வரும். பயிற்சி செய்வோமா. எண்களை படித்து காட்டுக. இந்த எண்களை நீங்கள் படித்து காண்பீங்க. உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா ஸ்தானம் சொல்லுங்கள். இடமதிப்பு 1, 10, 100 இல்லையா? அப்போ முதல் எண் பாருங்கள், 264, 300, 178, 290, 150,
280, 260, 170, 289, 222, 130, 250, 167, 207, 205. அட்டவணையை நிறைவு செய்க. 101லிருந்து 200 வரைக்கும் நம்ம எழுதணும். இதுவும் அதே போல தான். எண்களை சொல்லிக்கொண்டே எழுதும்போது மிகச்சரியாக வரும். 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109 அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டத்தில் எழுதுங்க 110. 10க்கு அடுத்து என்னமா வரும்? 11. அப்போ இங்கே கொண்டு வாங்க, போடுங்க. 111, 112, 113. இதே போல் நீங்கள் சொல்லிக்கொண்டே எழுதுங்க. ரொம்பவும் ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. நீங்கள் 1, 2, 100 வரைக்கும் ஏற்கனவே தெரியும் இல்லையா? இப்போ 100ங்கிற ஒரு இடம் வர்றதுனால அதுக்கு முன்னால் 1 சேர்த்துறீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த எண்களை சொல்லிக்கொண்டே சரியாக எழுதுங்கள். பொறுத்துக. 3 100கள் சேர்ந்தது 300, அதனுடன் பொருத்தி காண்பிச்சிருக்காங்க. அடுத்ததை நாம் செய்வோம். 2 100கள் 200, 6 1கள், அப்போ 206, அதனுடன் பொருத்துவோம். அடுத்து பாருங்க, ஒரு 100 100, 4 10கள் 40, 2 1கள் 2, அப்போ 142. அடுத்தது 3 100கள் ஒரு 10, 7 1கள் 317, அதனுடன் பொருத்துங்கள். அடுத்து பாருங்க, 2 100கள் 200, ஒரு 10, 210, அதனுடன் இணைப்போம். பயிற்சி செய்வோமா? விடுபட்ட எண்களை எழுதி பூனை அதன் வீட்டை அடைய வழிகாட்டுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 201லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, 250உடன் முடிச்சிருக்காங்க. பாருங்கள், இதுவும் அதே போல தான். 201, 202, 203, அடுத்து என்ன வரும்? 204, 205, 206, 207 அங்கே கொடுத்துருக்காங்க, 208 கொடுத்துட்டாங்க. அடுத்து 209, 210, 211, 212, 213, அப்படியே இந்த எண்களை சொல்லிக்கிட்டே வாங்க. நம்ம ஏற்கனவே 100க்கு முன்னால் 1ன்னு போட்டோம். இங்கே 200ங்கிறதுனால முன்னால் என்ன போட்டோம்? 2 போடுறோம். அப்போ சொல்லிட்டு எழுதும்போது சரியாக வரும். 200 அப்படிங்கும்போது நீங்கள் 2 போட்டுருவீங்க. 16, அப்போ 1 போட்டு 6 போடுவீங்க. அப்போ எண்களை சொல்லிக்கொண்டு எழுதுங்கள், மிகச்சரியாக எழுதலாம். அதே போன்று அடுத்த அட்டவணையும் நிறைவு செய்வோம். இங்கே 301லிருந்து 400 வரை கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே போல தான். நீங்கள் 301, 302, 303 எப்படியே சொல்லிகிட்டே வாங்க. இப்போ 100கள் இடத்துல 3 போடுறோம். 300 அப்படிங்கிறதுனால நம்ம என்ன போடுறோம்? 3 போடுறோம். பயிற்சி செய்வோமா? மணிகளை எண்ணி அதற்குரிய எண் மற்றும் எண் பெயரை எழுதுக. உதாரணத்துக்கு அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 100கள் ஒரு 10, 8 1கள், அப்போ 218 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஒரு 100 இருக்கு. எத்தனை 10கள் இருக்கு? அந்த 10 மணிச்சரங்களை எண்ணுங்கள். 9 வருகிறது. அப்போ 9 10கள். 1கள் உதிரி மணிகளாக எத்தனை இருக்கிறது? 9 இருக்கிறது. அப்போ என்ன வரும்? 199. இதே போன்று மற்ற கணக்குகளையும் நாம் செய்வோம். அட்டவணையை நிறைவு செய்க. இங்கே பாருங்கள், 2 100கள் 200, 8 10கள் 80, 7 1கள் 7, இப்போ சேர்த்துனோம்னா 287. என் பெயர் என்னது? 287. அதே போன்று அடுத்த கணக்கையும் செய்வோம். 100களில் 1 இருக்குது, அப்போ 100, 10களில் 0, அப்போ 0, 1களில் 9 சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 109. என் பெயர் 109 என்று எழுதுவோம். அடுத்த கணக்கு பாருங்கள், 2 100கள் 6 10கள் ஒரு 1, அப்போ 261. என் பெயர் 261 என்று எழுதுவோம். அடுத்தது 3 100கள் 300 கூட்டல் 90 கூட்டல் 9, 399. என் பெயர் 399. இதே போன்று மற்ற கணக்குகளையும் நாம் செய்வோம். பயிற்சி செய்வோமா? அட்டவணையை நிறைவு செய்க. இப்போ பாருங்கள், 4 100கள் 9 10கள் 3 1கள் சேர்த்து நம்ம 400 கூட்டல் 90 கூட்டல் 3, 493. என் பெயர் 493. அடுத்த எண்ணை முயற்சி செய்வோம். 4 100கள் 400 கூட்டல் 6 10கள் 60 கூட்டல் 5 1கள் 5, அப்போ சேர்த்தனோம்னா 465. என் பெயர் 465. அதே போன்று அடுத்தடுத்து உள்ள எண்களையும் நாம் முயற்சி செய்வோம். எண்ணையும்
என் பெயரையும் சரியாக இங்கு எழுதுவோம். பயிற்சி செய்வோமா? எண்களை படித்து காட்டுக. இங்குள்ள எண்களை நாம் சரியாக படித்து காட்டுவோம். 432, 628, 504, 467, 582, 497, 610, 681, 575, 468, 586, 653, 444, 666, 699. அடுத்தது பாருங்க, அட்டவணையை நிறைவு செய்க. இங்கே 401 500 வரை உள்ள எண்களை சொல்லிக்கொண்டே சரியாக எழுதுவோம். அடுத்ததாக 501 முதல் 550 வரை எண்களை வரிசையாக வண்ணமிட்டு முயல் கேரட்டை அடைய வழிகாட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. நாம் எண்களை சரியாக வண்ணமிட்டு முயலுக்கும் சரியாக வழிகாட்டுவோம். பயிற்சி செய்வோமா? பொறுத்துக. 445, 445. அடுத்த எண் பாருங்க, 579, 579. அதே போன்று நாம் அடுத்தடுத்த எண்களையும் சரியாக இங்கு பொருத்துவோம். அடுத்ததாக அட்டவணையை நிறைவு செய்க. 425 இந்த எண்ணை பாருங்க. இதில் எத்தனை நூறுகள்? 4 நூறுகள், 2 10கள், 5 1கள் அப்படின்னு பிரிச்சவங்க எழுதியிருக்காங்க, விரிவாக எழுதியிருக்காங்க. அதே போன்று மற்ற எண்களையும் எழுதுவோம். 4 நூறுகள், 7 10கள், 3 1கள். அடுத்து 5 நூறுகள், 0 10கள், 2 1கள். 5 நூறுகள், 9 10கள், 6 1கள். 6 நூறுகள், 4 10கள், 0 1கள். அடுத்ததாக அட்டவணையை நிறைவு செய்க. 601 700 முடிய உள்ள எண்களை வரிசையாக சரியாக சொல்லிக்கொண்டே எழுதுவோம். இந்த அட்டவணையை நம்ம பூர்த்தி செய்வோம். எங்கள் நூறுகள் எழுத்துல 6 வந்திருக்கு. நீங்கள் சொல்லிகிட்டே எழுதுங்க. 602, 603, 604, 605, 606, 607, 608, 609, 610. இதே போன்று சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். பயிற்சி செய்வோமா? அட்டவணையை நிறைவு செய்க. 100களில் 7, 10களில் 3, 1களில் 7. அப்போ 700 கூட்டல் 30 கூட்டல் 7, 737. என் பெயர் என்னன்னு எழுதுவோம். 737. அடுத்து எண் பாருங்கள். 700 கூட்டல் 50 கூட்டல் 6, 756. என் பெயரும் அதே போன்று எழுதுவோம். 756. அடுத்து எண் பாருங்கள். 700 கூட்டல் 70 கூட்டல் 7, 777. 800 கூட்டல் 40 கூட்டல் 1, 841. இதே போன்று மற்ற எண்களையும் நாம் சரியாக இங்கு எழுதுவோம். பயிற்சி செய்வோமா? எண்களை படித்து காட்டுக. இங்கு இருக்கக்கூடிய எண்களை சரியாக படித்து காட்டுங்கள். 727, 838, 816, 901, 924, 758, 792, 811, 950, 786, 899, 910, 888, 999, 989. அடுத்து எண்களை எளிய வடிவில் எழுதுக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது விரிவாக்க வடிவில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே விரிவாக்கம் கொடுத்துட்டு நம்மளை எளிய வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க. 900 கூட்டல் 90 கூட்டல் 1, 991. அடுத்தது பாருங்கள். 700 கூட்டல் 60 கூட்டல் 5, 765. 800 கூட்டல் 70 கூட்டல் 0, 870. 700 கூட்டல் 50 கூட்டல் 6, 756. 900 கூட்டல் 200 கூட்டல் 4 கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே அது சரியா அப்படின்னா இல்லை. 900 கூட்டல் 20 கூட்டல் 4 தான் இருக்கணும். ஒரு 0 அடிச்சு விட்டுருங்க. அப்போ எண் என்ன வரும்னா 924. அடுத்து பாருங்கள். விரிவாக்க வடிவில் எழுதுக கொடுத்துருக்காங்க. 812 நம்ம எப்படி எழுதுவோம்? 800 கூட்டல் 10 கூட்டல் 2. அடுத்ததாக 734. 700 கூட்டல் 30 கூட்டல் 4. அடுத்து 808. 800 கூட்டல் 0 கூட்டல் 8.
987 900 கூட்டல் 80 கூட்டல் 7 912 900 கூட்டல் 10 கூட்டல் 2. அடுத்ததாக மணிகளை எண்ணி எழுதுக. இங்கே மணிகள் கொடுத்துருக்காங்க. அவற்றை நம்ம 100கள் 10கள் 1கள் என்று சரியாக எண்ணி இங்கு அதற்கான எண்களை சரியாக எழுதுவோம். இரண்டாவதுல பாருங்கள், 8 100கள் 800, 5 10கள் 50, 5 1கள் 855. அதே போன்று மற்ற கணக்குகளையும் செய்வோம். பயிற்சி செய்வோமா? அட்டவணையை நிறைவு செய்க. இங்கே பார்த்தீங்கன்னா 901 நம்ம 999 வரைக்கும் எழுத போகிறோம். அதே போல தான் எண்களை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். 100கள் எழுத்தில் 9 வரும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 7 100கள் 4 10கள் மற்றும் 9 1கள் கொண்ட எண் அதை அப்படியே சேர்த்து எழுதுங்க. 749. அடுத்து பாருங்க, 8 100கள் 7 10கள் மற்றும் 2 1கள் கொண்ட எண் 872. அடுத்ததாக 8 100கள் மற்றும் 9 10கள் கொண்ட எண் 890. ஏன்னா இங்கே 1கள் இடத்துல இல்லை, அதனால் அங்கே 0 போடுறோம். அடுத்து பாருங்க, 9 100கள் மற்றும் 5 1கள் கொண்ட எண் 905. இங்கே 10கள் இடத்துல எண் இல்லை, அங்கே 0 போடுறீங்க. அடுத்து பாருங்க, 9 100கள் மற்றும் 9 10கள் கொண்ட எண் 990. செய்து பார்ப்போமா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 100கள் அட்டைகளும் 10கள் அட்டைகள், அடுத்து 1கள் அட்டைகள் அதை எடுத்துட்டு இந்த மாதிரி வட்டத்தில் வச்சுட்டு அதிலிருந்து அட்டைகளை எடுத்து 3 இலக்க எண்ணை உருவாக்கலாம். இப்போ பாருங்கள், உதாரணத்திற்கு அந்த பொண்ணு பாருங்கள் 500ங்கிற எண் அட்டையை வச்சுருக்கா. அடுத்து அந்த பையன் 40ங்கிற எண் அட்டையை வச்சுருக்கா. அடுத்து அந்த பொண்ணு 8ங்கிற எண் அட்டையை வச்சுருக்கா. இப்போ 3ஐயும் நமக்கு சேர்த்தும் போது என்ன எண் கிடைக்கிறது? 548. இது போன்று செய்து பார்ப்போம். பயிற்சி செய்வோமா? எண் அட்டைகள் குறிப்பிடும் மூவிலக்க எண்களை எழுதுக. பாருங்கள், 700 10 9 சேர்த்தும் போது 719 கிடைக்கிறது. அடுத்த எண் பாருங்கள், 340 4 344. அடுத்தது 996 என்ன கிடைக்கும்? 996. அதுக்கடுத்து பாருங்கள், 238 238. அடுத்ததாக என்ன இருக்குது? 100 10கள் இடத்துல இல்லை, 2. அப்போ 102. 473 473. அடுத்ததாக அடிக்கோடிட்ட இலக்கத்தின் இடமதிப்பை எழுதுக. பாருங்கள், 845. அதில் எதுக்கு அடிக்கோடிட்டிருக்காங்க? 5. 5களினுடைய இடம் எது? 1கள். அப்போ 5 1கள். அடுத்தது பாருங்கள், எதற்கு? 1க்கு கீழே அடிக்கோடிட்டிருக்காங்க. அப்போ இடமதிப்பு சொல்லி பாருங்கள், எங்கே கடைசியிலேருந்து தான் நம்ம வருவோம். 1கள் 10கள், அப்போ 100 ஒரு 100. அடுத்ததாக 6க்கு கீழே அடிக்கோடிட்டிருக்காங்க, அது 6 10கள். அடுத்து 900 பாருங்கள் 0, அது எந்த இடத்துல இருக்கிறது? 1கள் இடத்தில். அப்போ 0 1கள். அடுத்தது 211. அதுலேயும் அங்கே 1கள் இடத்துல தான் அடிக்கோடிட்டிருக்காங்க. அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 10கள் இடத்துல இல்லையா? அப்போ ஒரு 10. அடுத்ததாக 7 100கள் 4 10கள் 0 1கள். எண் அட்டைகள் குறிப்பிடும் எண்ணை எழுதுக. பாருங்கள், 3 100கள் 5 10கள் 4 1கள். அப்போ 354. அடுத்த எண் பாருங்கள், 2 100கள் 2 10கள் 7 1கள். இப்போ 227. அடுத்ததாக 1 100 9 10 3 1கள் 193. அடுத்து பாருங்கள், 7 1கள் 3 10கள் ஒரு 1. அப்போ 731. அடுத்ததாக 8 100கள் 2 10கள் ஒரு 1. அப்போ 821. ஆராய்ந்து அறிவோமா? எண்களுக்கு ஏற்ப எண் அட்டைகளுக்கு வண்ணமிடுக. இங்கே பாருங்கள், 729. அப்போ எத்தனை 100களுக்கு நீங்கள் வண்ணமிடணும்? 7 100கள் 2 10கள் 9 1களுக்கு வண்ணமிட வேண்டும். அடுத்து 987. அப்போ 9 100கள் 8 10கள் 7 1கள். 645. 6 100கள் 4 10கள் 5 1கள். சரியாக வண்ணமிடுவோம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 293 1கள் இடத்தில் உள்ள இலக்கம் 1கள் எது? 3.
அடுத்து பாருங்க 867 10கள் இடத்தில் உள்ள இலக்கம் 6. 687 100கள் இடத்தில் உள்ள இலக்கம் அங்கே என்னதான் இருக்கு 6. எண்கள் ஒன்றுதான், இடத்தை பொறுத்து அதன் மதிப்பு மாறுகிறது. பாருங்கள், இங்க மேல 6 வந்து 60ன்னு மதிப்பு வரும். இந்த இடத்துல 6 100கள் இடத்துல இருக்கிறதுனால அதனுடைய மதிப்பு 600 அப்படின்னு வரும் இல்லையா. அடுத்தது 876 அதில் 8 100கள் 7 10கள் 6 1கள் உள்ளன. அடுத்து பாருங்க 932 9 100கள் 3 10கள் மற்றும் 2 1கள் உள்ளன. அடுத்து நான் யார் கண்டுபிடி. நான் 500க்கும் 600க்கும் இடையில் இருப்பேன். என்னிடம் 6 10களும் 3 1களும் இருக்கும். அப்போ இந்த எண் என்னவா இருக்கும்? 500க்கும் 600க்கும் இடையிலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 100கள் இடத்துல கண்டிப்பாக எது தான் வரும்? 500 தான் வரும் இல்லையா. அப்போ 5 போட்டுக்கலாம் 100கள் இடத்துல. அடுத்து 10கள் இடத்துல என்ன இருக்குது? 6. 1கள் இடத்துல 3. அப்போ அந்த எண் எது? 563. அடுத்த கணக்கு பாருங்கள். நான் 100கள் இடத்தில் மிகப்பெரிய இலக்கம் கொண்டவன். அப்போ 100கள் இடத்துல மிகப்பெரிய இலக்கம் எது? 9. என்னிடம் 1களும் 10களும் இல்லை. அப்போ அந்த 2க்கும் 0 போடுவோம். அப்போ அந்த எண் என்னது? 900. அடுத்தது பாருங்க. நான் மிகச்சிறிய மூவிலக்க எண். மிகச்சிறிய மூவிலக்க எண் எது? 100. ஏன்னா 99 அது 2 இலக்கம். அடுத்து 3வது இலக்கம் ஸ்டார்ட் ஆகிறது, 3 இலக்க எண் ஸ்டார்ட் ஆகிறது எங்கே அப்படின்னா 100. இப்போ மிகச்சிறிய மூவிலக்க எண் எது? 100. கற்றல் பயணம். 100ஐ உருவாக்கும் எண்ணை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 57ங்கிற எண் கொடுத்துட்டாங்க. அப்போ எதை சேர்த்துனா நமக்கு 100 கிடைக்கும்? 43. அடுத்து பாருங்க. மணிகளை எண்ணி எண்ணையும் என் பெயரையும் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னீங்கன்னா எத்தனை 100கள்? 8 100கள் 4 10கள் 8 1கள். அப்போ அந்த எண் 848. அதனுடைய பெயரையும் எழுதுவோம். 848. அடுத்து விரிவாக்க வடிவில் எழுதுக. 287 கொடுத்துருக்காங்க. அது விரிவாக்க வடிவில் எப்படி எழுதுவோம்? 200 கூட்டல் 80 கூட்டல் 7. அடுத்து பாருங்க. எண் அட்டைகள் குறிப்பிடும் மூவிலக்க எண் 340 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 344. அடுத்தது எண் அட்டைகள் குறிப்பிடும் எண்ணை எழுதுக. பாருங்கள், எத்தனை 100கள் இருக்கிறது? 5 100கள். எத்தனை 10கள்? 3 10கள். எத்தனை 1கள்? 4 1கள். அப்போ அந்த எண் எது? 534. நான் கற்றவை. என்னால் 100ஐ உருவாக்கும் எண்களை எழுத முடியும். கண்டிப்பாக நிச்சயம் நம்மால் முடியும். போடுங்க அங்கே டிக்கு. அடுத்து 101 முதல் 999 வரை எண்களை படிக்கவும் எழுதவும் முடியும். அதுவும் நாம் எளிதாக செய்வோம் தானே. அடுத்து பாருங்க. மூவிலக்க எண்களின் இடமதிப்பை கண்டறிய முடியும். இடமதிப்பு நமக்கு தெரியும். அடுத்து விரிவாக்க மற்றும் எளிய வடிவில் எண்களை எழுத முடியும். அதையும் நாம் எளிதாக செய்வோம்.